Hi guys, welcome back to a new video. நம்ம சிஎஸ்கே ஹெட் கோச் ஸ்டீவன் ஃப்ளெமிங் சாக் ஆக போறதா இல்லைங்கிற கேள்விக்கு இப்போ கிரிக்பஸ் ஒரு அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இவ்வளோ நாட்களாக ஹர்திக் டு சிஎஸ்கே ட்ரேட் பற்றி ஆன்லைனில் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது உண்மைதானா, தட் இஸ் ஹேப்பனிங்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றியுமே கிரிக்பஸ் ஒரு கிளாரிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிஎஸ்கேக்கு என்னதான் ஆச்சு? முதல் மேட்ச் சியாட்டில் ஆர்காஸ் அகைன்ஸ்ட் ஃபேஃப் டு பிளஸோட பிரில்லியன்ஸ் மூலியமா வின் பண்ணியிருந்தோம். அடுத்து சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸை ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அந்த மேட்ச் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் போகல. சரி, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் மேட்சா ஜெயிப்பாங்கன்னு பார்த்தா நேற்றுக்கு எம்ஐ நியூயார்க்கை ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்லயும் ஒரு தோல்வி டிஎஸ்கேக்கு. ஸோ பேக் டு பேக் டிஃபீட்ஸ் ஃபார் டிஎஸ்கே. அண்ட் நேற்றுக்கு மேட்ச் ஃபேஃப் டு பிளஸஸ் ப்ளே பண்ணல இன்ஜுரி காரணமாக. அவருக்கு பேக் ஸ்பாசம் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. ஸோ நேற்றுக்கு டானன் ஃபெரேரா தான் சைடை லீட் பண்ணாரு. ஹி வில் பி பேக் சூன்ன்ற மாதிரி டானன் ஃபெரேரா டாஸ் டைம் அப்போ சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச்க்கு இன்னும் ஒரு 2 days டைம் இருக்கிறதுனால ஐ கெஸ் ஃபேஃப் டு பிளஸஸ் மைட் ரெக்கவர். ஃபேஃப் டு பிளஸஸ் இல்லைனா அந்த டாப் ரன்ஸ் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நேற்றுக்கு 2 டொமஸ்டிக் ஓப்பனர்ஸ் தான் களமிறங்கினாங்க, ஸ்மித் பட்டேல் அண்ட் சாய் தேஜா முகாமலா. சாய் தேஜா இப்போ வரைக்கும் பெருசாக கிளிக் ஆகல. 2 மேட்சஸ்மே டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்திருக்காரு. ரன்ஸ் வர மாட்டேங்குது தான் புரியுது. பட் ஸ்டில் ஐ வில் ஸ்டிக் ஆன் வித் ஹிம். ஏன்னா அவர் லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது பெரிய லீக் கிடையாது, ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஸ்டில் அவருக்கு வந்து ஒரு லாங் ரன் கொடுக்கணும். ஒரு 5 மேட்சாவது கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஐ திங்க் டிஎஸ்கே ஹேவ் டு மூவ் ஆன். மிலிந்த் குமார் அண்ட் சுபம் ரஞ்சானே தான் கொஞ்சம் ரன்ஸ் தேத்தினாங்க. பட் இவங்களுமே நிறைய பவுண்டரிஸ்க்கு போயிருக்கணும். ஏன்னா மிடில் ஓவர்ஸில் ரன்ஸுங்கிறதே வரல. 158 ஃபினிஷ் பண்ணோம். எஸ்எஃப்இ அகைன்ஸ்டாகவும் இதே சிமிலர் ஸ்கோரில் தான் ஃபினிஷ் பண்ணோம். அது ரொம்ப ஈஸியாக அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு எம்ஐ நியூயார்க்குமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஐபிஎல்ல பார்த்தா அதே ஸ்கிரிப்ட் தான். 200 அடிக்கலனா வேலைக்கே ஆகாது. 200 தான் பார் ஸ்கோர் மாதிரியே. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சியாட்டில் ஆர்காஸ் அகைன்ஸ்டா 200 அடிக்கிறதுக்கு எப்படி ஃபேஃப் ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஆனால் எல்லா மேட்ச்லையும் ஃபேஃபையே நம்பிட்டு இருக்க முடியாது. மற்ற பேட்டர்ஸும் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். ஃபேஃபோட இம்பார்ட்டன்ஸுமே இப்போ நிறைய சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபேஃப் இல்லைனா இந்த லைன் அப் எவ்வளோ ப்ளீக்காக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அண்ட் ஃபேஃப் எப்படியே ரீடிஃபைன் பண்ணிட்டு வராரு. ஃபிட்னஸும் பக்காவாக இருக்குது. ரன்ஸ் அந்த ஹங்கர் டு ஸ்கோர் ரன்ஸுமே இருக்கிறதுனால தான் ஃபேஃப் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வேலிட் ரீசன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஃபேஃப் ரிட்டையர் ஆகிற வரைக்குமே கண்டிப்பாக சூப்பர் கிங்ஸ்க்காக ப்ளே பண்ண தான் போறாரு. இது இப்போவே நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. ஃபேஃப் இந்த இயர் ஐபிஎல் சீசன் ப்ளே பண்ணல. அவர் ஆக்ஷன்லையுமே ரெஜிஸ்டர் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு நியூ சேலஞ்ச் ஃபைண்ட் பண்ண போறேன்னு பிஎஸ்எல் பக்கம் போயிட்டாரு. ஃபேஃப் திரும்ப ஐபிஎலுக்கு ரிட்டர்ன் ஆவாரான்னு தெரியல. மேபி எம்எல்சியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஐபிஎல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அவர் ஐபிஎல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காதனால தான் பிஎஸ்எல் பக்கம் போனாரு. ஸோ நீங்கள் என்ன கேஸ் நினைக்கிறீங்க? ஃபேஃப் டு பிளஸஸ் அட் ஏஜ் ஆஃப் 41, நெக்ஸ்ட் மந்த் ஹி இஸ் டர்னிங் 42. ஸோ அது ஏஜ் ஆஃப் 42 ஒரு ஐபிஎல் திரும்ப ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க. சேபாக்ல ரீசெண்டாக இந்தியா ஆப்கானிஸ்தான் தேர்ட் ஓடிய மேட்ச் நடந்துச்சு இல்லையா? இந்த மேட்ச் டிவியில் பார்க்கறதுக்கே அருமையாக இருந்துச்சு. சேப்பாக்கோட அவுட்ஃபீல்ட், சேப்பாக் ஏஸ்டெட்டிக்ஸ் அண்ட் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா அவருக்காக தான் எல்லாருமே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 21,000 பேர் வந்து இந்த மேட்ச் பார்க்க போயிருக்காங்க. கண்டிப்பாக இது பிக் நம்பர் தான். லாஸ்ட் ஓடிய மேட்ச் டெட் ரப்பர்னு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டில் க்ரௌட் டர்ன் அப் பண்ணியிருக்காங்கன்னா தட் ஷோஸ் சேப்பாக்ஸ் லவ் ஃபார் கிரிக்கெட். அதனால மக்களை இப்போ நான் சொல்ல போகிறது மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இப்போ இந்தியா அண்டர்-19 உமன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு T20 சீரிஸ் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணுறாங்க. இந்த 3 மேட்ச் T20 சீரிஸ் எல்லாமே சேப்பாக்கில் தான் நடக்க போகுது. நேற்றுக்கு ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்திருக்கு. நம்ம இந்தியன் டீம் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜூன் 24 வந்து மேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் 27 லாஸ்ட் T20 மேட்ச் இருக்கு. ரிமைனிங் 2 T20 மேட்சஸ்மே கரெக்டாக 1 PM ஸ்டார்ட் ஆகும். லோவர் ஸ்டாண்ட் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கு. இங்கே உட்காந்து மேட்ச் பார்க்க முடியும். பட் 1 PM போகிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சன்லே டேரெக்டாக வந்து உங்கள் ஃபேஸிங்கில் தான் இருக்கும். நீங்கள் லோவர் ஸ்டாண்டில் வேறு உட்காருவீங்க. லோவர் ஸ்டாண்டில் உட்காந்தா நான் ரோர் ஈவெண்ட் பார்த்தேன். செம்மையாக கஷ்டப்பட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து கிரிக்கெட் ஃபேன்ரா, எனக்கு வந்து சேப்பாக்கில் ஒரு மேட்ச் அது பார்க்கணும்டா அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இப்போ சிஎஸ்கேட ஹெட் கோச் ஸ்டீவன் ஃப்ளெமிங் பற்றி பார்ப்போமா? ஸோ சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் சரியாக போகல. ஒரு டிசப்பாயிண்டிங் சீசனாக தான் இருந்துச்சு. 8th place இந்த டேபிள் முடிச்சோம். ஸோ நிறைய ஃபேன்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோச்சிங் செட்டப்பில் மாற்றங்கள் கொண்டு வரணும், ஃப்ளெமிங்கை சாக் பண்ணணும்னு சொன்னாங்க. ஒரு நியூ கோச்சுக்கு போகலாம், ராகுல் டிராவிட் அந்த மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ எல்லா ரூமர்ஸ்க்குமே கிரிக்பஸ் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. ஸ்டீவன் ஃப்ளெமிங் சாக் ஆக போகிறது கிடையாது. அட்லீஸ்ட் 1 more இயருக்கு இ வில் கண்டினியூ அஸ் ஹெட் கோச்னு இப்போ கிரிக்பஸில் ஒரு அஃபிஷியல் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் இந்த நியூஸை கேட்டு கோவமாக தான் இருப்பீங்க. சில ஃபேன்ஸ் ஐ சா இட் கமிங், இது கண்டிப்பாக நான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பீங்க. பிகாஸ் முன்னாடியே கிரிக்பஸ் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ளெமிங் தான் டிசிஷன் எடுத்தாகணும். அவர் ரிலீஸ் ஆகிறதா இல்லை ஸ்டே பண்ண போறாதாங்கிறத அவர் தான் டிசைட் பண்ணுன்ற மாதிரி கிரிக்பஸில் சொல்லியிருப்பாங்க. ஃப்ளெமிங் சூப்பர் கிங்ஸோட ஹெட் கோச்சாக இருக்கிறதுக்கு 9.45 crore சேலரியாக வாங்குறாரு. அதாவது க்ளோஸ் டு $1 million அவரோட சேலரியாக இருக்கு. ஸோ $1 million சேலரியை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு எந்த கோச்சாவது போவாரா? அதனால தான் ஃப்ளெமிங் நெக்ஸ்ட் இயரும் கண்டினியூ பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் ஆல் சிஎஸ்கே மேட்ச்மெண்ட் ஃப்ளெமிங்கை கண்டினியூ பண்ண வைக்கலாமா, ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டிஸ்கஷனில் இருந்தாங்களான்னு தெரியல. இன்கேஸ் டிஸ்கஷனில் இருந்திருந்தாங்கன்னா அப்போ கண்டிப்பாக தோனியோட இன்வால்மெண்ட் இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சிஎஸ்கே எடுக்கக்கூடிய எல்லா முக்கியமான டிசிஷன்ஸ்லையுமே தோனியோட கால் இனிமே இருக்க தான் செய்யுது. இதில் என்ன இடிக்குதுன்னா சிஎஸ்கே ஒரு சூப்பர் ஸ்டாராக ஜடேஜா இருந்திருக்காரு. ஆனால் ஜடேஜா ட்ரேட் ஆகிறப்போ தோனி அந்த ஒரு ட்ரேட் டிஸ்கஷன் இன்வால்வ்டாக இல்லைன்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருந்தது. அப்போ எப்படி ஃப்ளெமிங்கோட ரிலீஸில் மட்டும் தோனி வந்து டிசிஷன் எடுப்பாருங்கிறது எனக்கு புரியல. நான் என்ன நினச்சேன்னா எம்எல்சி சீசனுக்கு அப்புறமா ஃப்ளெமிங்கோட ஃபியூச்சர் இன் சிஎஸ்கே டிசைட் செய்யப்படும்னு. பட் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா எம்எல்சி சீசன் கன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஒரு ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ண
பண்ண போறாங்க. இந்த மீட்டிங்ல வந்து ஆஃப் கோர்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு என்னலாம் பண்ணலாம், யாரெல்லாம் ரீடைன் பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுப்பாங்க. பட் இந்த மீட்டிங்ல ஃப்ளெமிங்கோட கான்ட்ராக்ட் பத்தி எந்த ஒரு டிபேட்டுமே இருக்க போறது கிடையாது. பிகாஸ் ஃப்ளெமிங் கன்டினியூ பண்ண போறது இஸ் ஆல்ரெடி கன்ஃபர்ம்டு. எனக்கு என்ன புரியலன்னா மேனேஜ்மெண்டோட அப்சஷன் வித் ஃப்ளெமிங் தான் பெஸ்ட் கோச் இன் வேர்ல்ட் கிரிக்கெட்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பிலீவ் பண்றாங்களா? ஆர் சிஎஸ்கே செட்டப் குள்ள, அதாவது சிஎஸ்கே கோச்சிங் செட்டப் குள்ள ஒரு அவுட் சைடரை கொண்டு வர வேண்டாம். ஃப்ளெமிங் நோஸ் எவ்ரிதிங் அபவுட் சிஎஸ்கே அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஒரு பாண்ட் வந்து இப்போ அப்ரப்டா கட் ஆயிடக்கூடாது, அதை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ற ஒரு சூழ்ச்சியா என்னன்னு தெரியல. ஃபேன்ஸை ஜஸ்ட் ஒரு மியர் மணி பர்பஸ்க்காக பார்க்காம அவங்க சொல்ற விஷயத்தை வந்து கேட்டு அதை டீம்ல ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கணும். அதான் ஒரு நல்ல பிரான்சைஸியா நல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு அழகு. பட் இந்த பிரான்சைஸில் அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்காங்க, நம்ம ஒரு தனி உலகத்தில் இருக்கோம். எனிவே ஃப்ளெமிங் கண்டினியூ ஆக போகிறத பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க. அப்படியே ட்ரேட் அப்டேட்ஸ் வந்தோம்னா சிஎஸ்கே ஹஸ் ரிசீவ்ட் a few trade enquiries னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சில பிரான்சைஸி, எந்த பிரான்சைஸ்னு மென்ஷன் பண்ணல, பட் சில பிரான்சைஸ் வந்து சிஎஸ்கே கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க ட்ரேட்காக. அந்த பிக் அப்டேட் சிஎஸ்கே ஹார்திக் பாண்டியா ட்ரேடோட ரேஸ்ல கிடையாது, அவங்க அப்ரோச் எதுவும் பண்ணலன்ற மாதிரி இப்போ கிரிக் பஸ்ல கிளாரிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் நோவர் லாஸ்ட் சிஎஸ்கே சஞ்சு ஒரு ட்ரேட் பண்ண மாதிரி இந்த வருஷமும் ஹார்திக் பாண்டியா வந்து சிஎஸ்கே லேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. பட் ஆஸ் ஆஃப் எந்த ஒரு டிஸ்கஷனும் ஆரம்பிக்கல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். தென் சிஎஸ்கே டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ட்ரேட் ஸ்வாப் நடக்க போறதுன்ற மாதிரி ஆன்லைன்ல ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதாவது சிஎஸ்கேக்கு டேவிட் மில்லர் வரா மாதிரி அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு கலீல் அஹ்மத் ட்ரேட் ஆஃப் பண்ற மாதிரி இந்த ட்ரேட் பத்தி இப்போ சிஎஸ்கே அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ்க்குள்ள கிரிக் பஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க போல. அண்ட் அந்த மாதிரி எந்த ஒரு பாசிபிலிட்டி கிடையாதுப்பா, எதுவும் நடக்க போறது கிடையாது அப்படின்ற மாதிரி ரெண்டு டீம்ஸும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த வருஷம். அதாவது எந்த பிளேயருமே நம்ம ட்ரேட்காக சென்ட் பண்ணக்கூடாதுன்னு. அப்போ சிவன் டூபேவோ கலீல் அஹ்மதோ இல்லை ஆயுஷ் மதுரவோ யாருமே போக போகிறது கிடையாது. ஈவன் லாஸ்ட் இயர் கூட சிஎஸ்கே இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க, எந்த ஒரு பிளேயருமே நம்ம ட்ரேட்காக சென்ட் பண்ணக்கூடாதுன்னு. பட் சிஎஸ்கே கடைசியில் ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரனை ட்ரேட் ஆஃப் பண்ணாங்க சஞ்சு சாம்சனுக்காக. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த வருஷம் நடக்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ ட்ரேட் அப்டேட்ஸ் பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஃபிலிமிங் கண்டினியூ பண்ண போகிறத பற்றி உங்களுக்கு கருத்து என்னங்கிறதையுமே சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எல்லோ பயணங்கள்.